பிரபஞ்சம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன பிரபஞ்சம்னா முடிவே இல்லாதது. அதில் தான் மில்கி வே கேலக்ஸி, சோலார் சிஸ்டம், அப்புறம் நம்ம எர்த்தும் இருக்குது. அவ்வளவு தானே அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இதில் கீழே இருக்கிற அந்த பாயிண்ட்டை பாருங்களேன். அதுதான் கிளஸ்டர் ஆஃப் கேலக்சிஸு. அப்புறம் அதில் ஒரு பாயிண்ட் இருக்கா, அதுதான் நம்ம மில்கி வே கேலக்ஸி. இதில் ஒரு பாயிண்ட் இருக்கும், அதுதான் நம்ம சோலார் சிஸ்டம். அப்போ பார்த்துக்கோங்க இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெருசுன்னு. ஆஸ்ட்ரானமிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கண்டுபிடிக்கிற வரை நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தது தான் ஜியோசென்ட்ரிக் மாடல். ஆமாம், இந்த ஜியோசென்ட்ரிக் மாடல்னால் என்ன? எர்த்தை சென்டராக வச்சு ஸ்பேஸில் இருக்கிற எல்லா பொருளும் அதை சுற்றி வர்றது தான் ஜியோசென்ட்ரிக் மாடல். இதை பல ஆஸ்ட்ரானமர்ஸும் பிலீவ் பண்ணாங்க. ஆனால் இந்த மனுஷன் இதை கண்டுபிடிக்கிற வரை, யார் இவர்? என்ன கண்டுபிடிச்சாரு? இவர் பேர் தான் நிக்கோலஸ் கார்பனிக்கஸ். இவர் கண்டுபிடிச்சது தான் ஹீலியோசென்ட்ரிக் மாடல். ஹீலியோசென்ட்ரிக் மாடல்னா, அதாவது ஜியோசென்ட்ரிக் மாடலில் எர்த்து சென்டரில் இருந்தது, ஆனால் இதில் சன்னு சென்டரில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த ஹீலியோசென்ட்ரிக் மாடலை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.